என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் உடலை மட்டுமல்ல, உன் உள்ளத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ வெளியில் சொல்லாத வலிகள், யாருக்கும் புரியாத வேதனைகள், மருந்துகள் தீர்க்க முடியாத சோர்வுகள், அவை அனைத்தும் எனக்கு தெரியும். நீ சிரித்த முகத்துக்குள் எவ்வளவு போராட்டம் மறைந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். நீ பல முறை கேட்டிருப்பாய், இந்த வியாதி எப்போது முடியும்? நான் முழுமையாக குணமடைவேனா? இந்த வலி என் வாழ்க்கையையே மாற்றிவிடுமோ? என் பிள்ளையே, இந்த கேள்விகள் உன் நம்பிக்கையின்மையின் அடையாளம் அல்ல. அவை உன் உள்ளம் சுகத்தை தேடுகிறதின் அடையாளம். நீ மருத்துவரை சந்தித்தாய், நீ பரிசோதனைகள் செய்தாய், நீ மருந்துகளை எடுத்தாய். ஆனால் உள்ளுக்குள் இன்னும் ஒரு பயம் இருந்தது. இதற்கும் மேலாக ஏதாவது இருக்குமா? இது நிரந்தரமாகிவிடுமோ என்று நீ யோசித்தாய். அந்த எண்ணங்களை நான் பார்த்திருக்கிறேன். என் பிள்ளையே, வியாதி உன் அடையாளம் அல்ல. அது உன் வாழ்க்கையின் முழு கதையும் அல்ல. நீ இந்த வலிக்காக உருவாக்கப்படவில்லை. நீ சுகத்துக்காக, நிம்மதிக்காக, நிறைவுக்காக உருவாக்கப்பட்டவன். நீ உன் உடலை பார்த்து பயந்த நாட்கள் இருந்தது. சில நாட்கள் எழுந்தாலே வலி, சில நாட்கள் நடக்கவே சோர்வு, சில நாட்கள் மனமும் உடலும் இரண்டுமே தளர்ந்தது. அந்த எல்லா நாட்களிலும் நான் உன்னோடு இருந்தேன். நீ தனியாக போராடவில்லை. என் பிள்ளையே, வியாதி உன்னை ஆள ஆரம்பித்த போது உன் நம்பிக்கை சோதிக்கப்பட்டது. ஆனால் அந்த சோதனை உன்னை அழைக்க வரவில்லை, உன் நம்பிக்கையை வெளிப்படுத்த வந்தது. நீ நினைத்தாய், என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ? நான் முன்பு போல வாழ முடியுமா? ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், உன் கடந்த நாட்கள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நான் தீர்மானிக்கிறேன். இன்று நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வார்த்தையை விடுவிக்கிறேன். அது பயத்தின் வார்த்தை அல்ல, அது தாமதத்தின் வார்த்தை அல்ல, அது குணத்தின். நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வார்த்தையை விடுவிக்கிறேன். அது பயத்தின் வார்த்தை அல்ல, அது தாமதத்தின் வார்த்தை அல்ல, அது குணத்தின் வார்த்தை. நீ இதுவரை உன் வியாதியை பார்த்தாய். இனி நான் உன்னை என் வல்லமையை பார்க்க அழைக்கிறேன். வியாதி பெரியதாக தோன்றியது, ஆனால் அது என்னை விட பெரியது அல்ல. உன் வலி வலிமையாக தோன்றியது, ஆனால் அது என் சித்தத்தை மீற முடியாது. என் பிள்ளையே, அதிசயம் என்பது எப்போதும் திடீரென நடப்பது மட்டுமல்ல. சில நேரங்களில் அது மெதுவாக ஆரம்பமாகிறது. ஒரு நாள் வலி குறைகிறது, ஒரு நாள் சோர்வு குறைகிறது, ஒரு நாள் மனம் அமைதியாகிறது. அந்த மெதுவான மாற்றங்களும் அதிசயமே. நீ உன் உடலில் இப்போது கவனிக்க முடியாத அளவில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகி இருக்கிறது. உன் செல்களில், உன் இரத்தத்தில், உன் எலும்புகளில், உன் நரம்புகளில் ஒரு புதிய ஒழுங்கு உருவாகிறது. நான் உன் உடலை மீண்டும் சீரமைக்க ஆரம்பித்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ முழுமையாக குணமடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பகுதி சுகம் அல்ல, தற்காலிக நலம் அல்ல, முழுமையான சுகம். உடலும் மனமும் உள்ளமும் ஒன்றாக குணமடைய வேண்டும். நீ இதுவரை வலியோடு வாழ பழகியிருக்கலாம், ஆனால் வலி உன் நிரந்தர துணை அல்ல. நீ இதுவரை வியாதியோடு உறங்கியிருக்கலாம், ஆனால் அது உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. என் பிள்ளையே, நீ இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நீ வியாதியால் தண்டிக்கப்படவில்லை, நீ மறக்கப்படவில்லை, நீ புறக்கணிக்கப்படவில்லை. நீ என் கவனத்தின் மையத்தில் இருக்கிறாய்.
நீ சோர்ந்த தருணங்களில் நான் உன்னை தூக்கி தாங்கினேன். நீ நம்பிக்கை இழந்த தருணங்களில் நான் உன் உள்ளத்தை காத்தேன். நீ முடிந்துவிட்டது என்று நினைத்த இடத்தில் நான் இப்போதுதான் தொடக்கம் என்று சொல்கிறேன். இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு தீர்ப்பை எழுதுகிறேன். உன் வியாதி உன்னை ஆளாது. உன் வலி உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. உன் உடல் மீண்டும் வலிமை பெறும். உன் மனம் மீண்டும் நிம்மதியடையும். உன் வாழ்க்கை மீண்டும் சாட்சியாக மாறும். இந்த வார்த்தைகள் உன்னை ஒரு உணர்ச்சிக்குள் கொண்டு போக அல்ல, உன்னை ஒரு மாற்றத்துக்குள் கொண்டு போக. நீ நம்பிக்கையோடு நடக்கும்போது உன் உடல் அதற்கு பதில் அளிக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கை மெல்ல மாறத் தொடங்கும். என் அன்பான பிள்ளையே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் அந்த நேரத்திலேயே நான் உன் அருகில் நிற்கிறேன். உன் உடலை மட்டும் பார்க்கவில்லை, உன் உள்ளத்தில் பதிந்த பயத்தையும் பார்க்கிறேன். நீ வியாதியை விட அந்த வியாதி தரும் அச்சத்தால் அதிகம் சோர்ந்திருக்கிறாய். இது என்னை விட்டு போகுமா? நான் மீண்டும் சாதாரணமாக வாழ முடியுமா என்று நீ உள்ளுக்குள் கேட்கிறாய். அந்த கேள்விகள் எல்லாம் என் முன் மறைக்கப்படவில்லை. என் பிள்ளையே, நீ இந்த வியாதியுடன் பிறக்கவில்லை. நீ இந்த வலிக்காக உருவாக்கப்படவில்லை. நீ சுகத்துக்காக உருவாக்கப்பட்டவன். நீ வலிமைக்காக உருவாக்கப்பட்டவன். நீ முழுமைக்காக உருவாக்கப்பட்டவன். இந்த வியாதி உன் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான், உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நீ சில நாட்களில் உன் உடலையே புரிந்து கொள்ள முடியாமல் போனாய். முன்பு செய்த காரியங்கள் இப்போது சிரமமாக தோன்றியது. முன்பு இயல்பாக இருந்த உடல் இப்போது சோர்வை உணர்த்தியது. அந்த மாற்றங்கள் உன் மனதையும் பாதித்தது. நீ சிரித்த முகத்துக்குள் ஒரு பயத்தை மறைத்தாய். அந்த பயத்தை நான் பார்த்தேன். நீ மருந்துகளை எடுத்தாய். நீ ஆலோசனைகள் கேட்டாய். நீ முயற்சிகளை கைவிடவில்லை. ஆனால் சில நேரங்களில் இதற்கும் மேலாக என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் உன்னை தொந்தரவு செய்தது. என் பிள்ளையே, அந்த இடத்தில்தான் நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். வியாதி உன் உடலில் இடம் பிடித்தது. ஆனால் அது உன் வாழ்க்கையின் அதிகாரத்தை பிடிக்க முடியாது. உன் உடல் என் படைப்பு. அது சீர்கேடுக்கு அல்ல, சீரமைப்புக்கே பதிலளிக்கும். இன்று நான் உன் உடலின் மீது ஒரு புதிய ஒழுங்கை விடுவிக்கிறேன். குழப்பமான செயல்பாடுகள் ஒழுங்காகும். தளர்ந்த வலிமை மீண்டும் எழும். சோர்ந்த செல்கள் புதிய சக்தியை பெறும். நீ பார்க்க முடியாத அளவில் ஒரு ஆழமான மாற்றம் உன் உடலுக்குள் ஆரம்பமாகி இருக்கிறது. என் பிள்ளையே, அதிசயம் என்றால் எப்போதும் வெளியில் தெரியும் பெரிய நிகழ்வு என்று நினைக்காதே. சில நேரங்களில் அதிசயம் உன் உடலுக்குள் அமைதியாக நடக்கிறது. ஒரு நாள் வலி குறைகிறது. ஒரு நாள் உறக்கம் சீராகிறது. ஒரு நாள் மனம் லேசாகிறது. அந்த ஒவ்வொரு மாற்றமும் என் செயலின் அடையும். இன்னும் முழு குணம் வரவில்லையே என்று எண்ணலாம். ஆனால் என் பிள்ளையே, குணம் ஒரு நொடியில் வரலாம், அல்லது ஒரு பயணமாகவும் வரலாம். இரண்டும் என் வல்லமையில்தான். தாமதம் மறுப்பு அல்ல. மெதுவான குணமும் முழுமையான குணம்தான். நீ இந்த வியாதியால் தண்டிக்கப்படவில்லை. நீ மறக்கப்படவில்லை. நீ ஒதுக்கப்படவில்லை. நீ இன்னும் என் கவனத்தின் மையத்தில் இருக்கிறாய். உன் வலியும் உன் கண்ணீரும் என் கண்களில் இருந்து தவறவில்லை. நீ சில நேரங்களில் உன் உடலை பார்த்து நம்பிக்கை இழந்தாய். ஆனால் இன்று நான் உன்னை உன் உடலை அல்ல,
என்னை பார்க்க அழைக்கிறேன். வியாதி உன் கவனத்தை பிடித்தது. இப்போது நம்பிக்கை உன் கவனத்தை பிடிக்கட்டும். என் பிள்ளையே, நீ உன் உடலை வெறுக்க வேண்டியதில்லை. அது உன்னை துரோகம் செய்யவில்லை. அது போராடிக் கொண்டிருக்கிறது. அத்தட்டு அமைதி தேவை, நம்பிக்கை தேவை, நேரம் தேவை. அதையெல்லாம் நான் வழங்குகிறேன். நீ இதுவரை வலியோடு எழுந்த நாட்கள் இருந்தது. ஆனால் அந்த நாட்கள் உன் நிரந்தர நிலை அல்ல. நீ இதுவரை சோர்வோடு நடந்த நாட்கள் இருந்தது. ஆனால் அந்த நடை உன் எதிர்கால பாதை அல்ல. இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு தீர்ப்பை எழுதுகிறேன். வியாதி உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாது. வலி உன் எதிர்காலத்தை எழுதாது. உன் உடல் மீண்டும் வலிமை பெறும். உன் மனம் மீண்டும் அமைதியடையும். உன் நாட்கள் மீண்டும் நம்பிக்கையால் நிரம்பும். நீ மீண்டும் சிரிப்பை உணர்வாய். சாதாரண நாட்களின் மதிப்பை உணர்வாய். உன் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக பேசுவாய். என் பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உன்னை உணர்ச்சியில் மட்டும் உயர்த்த அல்ல, உன்னை நலத்தில் உயர்த்த. நீ நம்பிக்கையோடு நடக்கும்போது உன் உடல் அதற்கு பதிலளிக்கும். உன் வாழ்க்கை அதற்கு ஒத்திசையும். நான் சொன்னேன், உன் வியாதி நீங்கும். அதிசயம் வரும். அது தடுக்கப்படாது. அது மறுக்கப்படாது. அது உன் வாழ்க்கையில் சாட்சியாக நிற்கும். என் அன்பான பிள்ளையே, இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் உறுதியாக பதிய விரும்புவது ஒன்றே. வியாதி உன் வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. அது ஒரு காலகட்டம் மட்டுமே. நீ அனுபவித்த வலி, நீ தாங்கிய சோர்வு, நீ மறைத்த கண்ணீர், இவை அனைத்தும் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை நிறுத்தவும் வரவில்லை. அவை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு மாற்ற பருவமாகவே இருந்தது. நீ பல முறை நினைத்தாய், நான் முன்பு போல இருக்க முடியுமா? என் உடல் மீண்டும் வலிமை பெறுமா? இந்த நிலை எப்போதும் தொடருமா? ஆனால் என் பிள்ளையே, உன் கடந்த அனுபவங்கள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நான் தீர்மானிக்கிறேன். வியாதி உன்னை பலவீனமாக காட்டியிருக்கலாம். ஆனால் அது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கையையும் உருவாக்கியது. நீ உடலை நம்பிய காலத்தை விட இப்போது என்னை அதிகமாக நம்புகிறாய். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. நீ இதுவரை மருந்துகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் நம்பியிருக்கலாம். அவை தேவையானவைதான். ஆனால் என் பிள்ளையே, உன் முழு சுகம் மருந்தில் மட்டும் இல்லை, அது என் வல்லமையில் இருக்கிறது. சில நேரங்களில் குணம் திடீரென்று வெளிப்படும். சில நேரங்களில் அது மெதுவாகவும் வரும். இரண்டுமே என் செயல்தான். தாமதம் மறுப்பு அல்ல. மெதுவான மாற்றமும் முழுமையான குணமே. நீ இன்னும் உன் உடலில் சில குறைகளை உணரலாம். சில நாட்களில் வலி முழுவதும் போகவில்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த நாட்கள் உன் பயணத்தின் முடிவு அல்ல. அவை உன் குணத்தின் பாதையில் நீ நடக்கிறாய் என்பதற்கான அடையாளங்கள். என் பிள்ளையே, உன் உடல் உன்னை துரோகம் செய்யவில்லை. அது போராடிக் கொண்டிருக்கிறது. அதை வெறுக்காதே. அதை பழி சொல்லாதே. அதை நம்பிக்கையோடு பாரு. நான் உன் உடலை மீண்டும் சீரமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ வலியால் நிறைந்த நாட்களில் என்னை தேடினாய். நீ சோர்ந்த தருணங்களில் என்னிடம் பேசினாய். அந்த ஜெபங்கள் காற்றில் கரைந்து விடவில்லை. அவை அனைத்தும் உன் குணத்திற்கான விதைகளாக விதைக்கப்பட்டுள்ளன. இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது
இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன். உன் வியாதி உன்னை ஆளாது. உன் வலி உன் எதிர்காலத்தை எழுதாது. உன் உடல் மீண்டும் வலிமை பெறும். உன் மனம் மீண்டும் அமைதியடையும். உன் நாட்கள் நம்பிக்கையால் நிரம்பும். நீ மீண்டும் சாதாரண நாட்களின் மகிழ்ச்சியை அனுபவிப்பாய். நீ மீண்டும் உன் உடலை நம்பி நடப்பாய். நீ மீண்டும் உன் வாழ்க்கையை சாட்சியாக பேசுவாய். என் பிள்ளையே, இந்த முடிவு ஒரு செய்தியின் முடிவு மட்டும் அல்ல. உன் குணத்தின் பயணத்தில் ஒரு புதிய தொடக்கம். நீ நம்பிக்கையோடு நடக்கும்போது உன் உடல் அதற்கு பதிலளிக்கும். உன் வாழ்க்கை அதற்கு ஒத்திசையும். நான் சொன்னேன், உன் வியாதி நீங்கும். அதிசயம் வரும். அது தடுக்கப்படாது. அது மறுக்கப்படாது. அது உன் வாழ்க்கையில் சாட்சியாக நிற்கும். நான் பேசினேன். இது உன் வாழ்க்கைக்கே. நான் சொன்னேன், உன் வியாதி நீங்கும். அதிசயம் வரும். அது தடுக்கப்படாது. அது மறுக்கப்படாது. அது உன் வாழ்க்கையில் சாட்சியாக நிற்கும். நான் சொன்னேன், உன் வியாதி நீங்கும். அதிசயம் வரும். அது தடுக்கப்படாது. அது மறுக்கப்படாது. அது உன் வாழ்க்கையில் சாட்சியாக நிற்கும்.